அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு 40 அடி கண்டெய்னரோட ஃப்ளோரிங் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வித் ட்ராயிங் டீட்டெயில்ஸோடு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 40 அடி கண்டெய்னரோட ஃப்ளோரிங் தான். ஏற்கனவே ஜென்ரலாக ஃப்ளோரிங்கை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கண்டெய்னரோட 40 அடி கண்டெய்னரோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஒயிட் கலர் பிளேட் இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து டனல் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக இந்த ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் 20 ஃபீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது ட்ராயிங் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வரலாம். இதுதான் வந்து IICL வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ளோரோட பேசிக் ட்ராயிங் ரெக்யர்மெண்ட். இது வந்து ஏற்கனவே 20 ஃபீட்டில் இருக்கிறபடியே தான் வந்து கண்டெய்னரோட கிராஸ் மெம்பர், ஃப்ளோர் கிராஸ் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இடைவெளியில் இருக்கும். இந்த ஒரு அடி இடைவெளியில் வந்து இருக்கிற ஃப்ளோர் போர்டோட கிராஸ் மெம்பரோட இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடிக்கு இருக்கும். அதாவது 250லேருந்து 275 mm இருக்கும். அது எதுக்காகன்றதை நான் போன வீடியோவில் சொன்னேன். அதாவது கண்டெய்னரோவில் வந்து நமக்கு ஃபோர்க் லிஃப்ட் வந்து ஸ்டஃபிங் உள்ளே பண்ணும் பொழுது ஃபஸ்ட் இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து அதிகப்படியான ஃபஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் லோடை வந்து ஃபேஸ் பண்ணும். அதை வந்து லோடை வந்து யூடியலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ளோர் போர்டு வந்து இருக்கிற ஃப்ளோர் போர்டு 5 அடியில் இருக்குது. இந்த 5 அடியில் ஏற்கனவே 20 ஃபீட்டில் வந்து 3.25 அடி, அதாவது 1100 இல்லை 1110 இந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 40 அடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இருக்கிற ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு இருக்கும். அதாவது 1388 mm இருக்கும் தோராயமாக. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 6 ஃப்ளோர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி நீளம் இருக்கும். அதுக்கப்புறம் டனல் ரெயில் கிட்ட இப்போ இந்த டிராயிங்கில் இருக்க பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி சென்ட்ரல் டனல் ரெயில் இருந்து பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டீல் பிளேட்டு, அதாவது ஸ்டீல் ஹேட் செக்ஷன், சி மாதிரி ஹேட் செக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஹேட் செக்ஷன் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 அடி அகலத்தில் இருக்கிற ஃப்ளோர் போர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோர் போர்டோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி இருக்கும். அதாவது ஒரு 1600 mm பக்கம் இருக்கும். ஸோ மொத்தமாக 2 அடிக்கு 5 அடி நீளமுள்ள ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4, 8 அடி நீளமுள்ள ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6, மொத்தம் 5 அடி ஃப்ளோர் போர்டு 5 அடி நீளமுள்ள ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2. இந்த எண்ணிக்கையில் தான் வந்து ஃப்ளோர் போர்டு வந்து 40 அடி கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு ஒரு அடி இடைவெளியில் வந்து நமக்கு வந்து கிராஸ் மெம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு ஒரு அடி இடைவெளியில் வந்து இந்த ஸ்க்ரூஸ்லாம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து லோடை வந்து, ஏன்னா ஃபோர்க் லிஃப்டோட டயரு ஒரு 2 டன் 2 டன் ஃபோர்க் லிஃப்ட் இருக்கிற டயரோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது டயாமீட்டர் டோட்டலாக ஒரு 2 அடி வரும். ஸோ அந்த வீல் வந்து ஃப்ளோரில் வந்து காண்டாக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அடி இருக்கும். அந்த ஒரு அடியில் வந்து டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் லிஃப்டோட வெயிட்டு ப்ளஸ் நமக்கு அந்த ஸ்டஃபிங்கோட வெயிட்டு டோட்டலாக வந்து ஒரு 2 டன்னுக்கு மேலே வந்து அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு அடி இடைவெளியில் நமக்கு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ளோர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி 4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃப்ளோர் போர்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 1150. ஏற்கனவே சொன்னபடி அகலம் வந்து சேம் தான். கண்டெய்னரோட இன்டீரியர் அளவுக்காக பார்க்கும் பொழுது 2 பக்கமும் இருக்கிற ஃப்ளோர் போர்டோட அகலம் வந்து சேம் தான். நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நீளம் மட்டும்தான் வந்து இந்த 40 அடி கண்டெய்னருக்கு வந்து ஃப்ளோர் போர்டோட நீளம் வந்து மாறுபடும். ஸ்க்ரூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி இருக்கிற ஒரு 5 கிராஸ் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 280 mm உள்ள இந்த ஸ்க்ரூஸ் வந்து மாறுபடும். இது எல்லாமே வந்து கண்டெய்னரோட பேசிக் டிசைன் க்ரைட்டீரியா. அதனால தான் இப்படி இருக்குது. நான் ஏற்கனவே அதுக்கான காரணமும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் லோடை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கிற ஃப்ளோர் போர்டில் வந்து அந்த மாதிரி ஸ்க்ரூஸோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஃப்ளோர் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரூஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி இடைவெளியில் இருக்கும். நான் இந்த 2வது ஃப்ளோர் போர்டோட நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன். டோட்டலாக வந்து தோராயமாக ஒரு 8 அடி இருக்கும். அதாவது 2440 mm இருக்கிறது 8 அடி. இதில் பார்த்தீங்கன்னா 2400 mm இருக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த ஃப்ளோர் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸ்லேயுமே வந்து நமக்கு சிலிக்கான் அப்ளை பண்ணி தான் வந்து இந்த ஃப்ளோர் போர்டை ஃபுல்லாக வந்து ஏர் டைட்டில் இந்த ஃப்ளோர் போர்டில் உட்கார வைப்பாங்க. அதே போல் எல்லா கார்னர்லேயுமே வந்து சிலிக்கான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த 2
ஃப்ளோர் போர்டு கிடையிலும் இப்போ நான் இந்த நம்பர்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் எத்தனை ஃப்ளோர் போர்டு இருக்குன்ட்டு. டோட்டலாக ஃபஸ்ட் இருக்கிறது 2 ஃப்ளோர் போர்டு 5 அடியில், அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 4 8 அடியில், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது 5 6 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பின்னாடி இன்னொரு 8 அடி ஃப்ளோர் போர்டு. இப்போ இதுலேயே கணக்கு தெரிஞ்சிருச்சிங்களா. மொத்தமாக 8 அடி நீளமுள்ள ஃப்ளோர் போர்டு மொத்தம் நமக்கு 6, 5 அடி நீளமுள்ள 4 அடி நீளமுள்ள ஃப்ளோர் போர்டு 2. நான் சொன்ன இந்த டனல் ரயில் பக்கம் இருக்கிற ஃப்ளோர் போர்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 அடி நீளம் இருக்கும் தோராயமாக. நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளோர் போர்டு அதாவது இது வந்து ஒரு 5 அடி, இது வந்து ஒரு 5 அடி ஓகேங்களா. மொத்தம் இந்த பக்கம் ஒரு 4 ஃப்ளோர் போர்டு, இந்த டனல் ரயில் பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இது போல தான் வந்து ஃப்ளோர் போர்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த டனல் ரயில் எதுக்காக அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளோர் போர்டோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக தெரியும், ஒரு 2 அடி அகலம் இருக்கும். அதே போல் இந்த ஃப்ளோர் போர்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 5 அடி நீளம்தான் இருக்கும். இந்த டனல் ரயில் ஃபுல்லாகவே ஸ்டீல் பிளேட்டில் கொடுத்துருக்கலாமே, ஏன் வந்து ஃப்ளோர் போர்டு 2 பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கண்டெய்னரோட வெயிட் வந்து எக்ஸஸ் ஆகக்கூடாது நமக்கு. இதில் தெரியுதுங்களா, 1580 தோராயமாக ஒரு 5 அடி பக்கம் இருக்கும். இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.